வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்ஜான் கொண்டாடி இருப்போம், தீபாவளி கொண்டாடி இருப்போம், கிறிஸ்மஸ் கொண்டாடி இருப்போம், இது மாதிரி பல பண்டிகைகளை கொண்டாடி இருப்போம். ஆனால் இந்த பண்டிகைகளை நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டிகைகளை நம்ம கொண்டாடுறது மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பல பயன்களை பற்றியும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க பண்டிகைகளை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பண்டிகைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒன்று, ரொம்பவே தேவையான ஒன்று. எதனால தேவையானது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பண்டிகைகளை நம்ம கொண்டாடுறது மூலியமா நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் இவங்க எல்லாரையுமே நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க முடியுது. நம்ம ரொம்ப நாள் சந்திக்காத நண்பர்கள், உறவினர்கள் இவங்களெல்லாம் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற பண்டிகை மூலியமா நம்மளால வந்து சந்திக்க முடியுது. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. எங்க அப்பா பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? என் ராசா நல்லா இருக்கியா? ஆமா, அம்மா அப்பா எல்லாம் எங்கடா இருக்காங்க? அவங்க கிட்ட நம்மளால நேரத்தை செலவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியா வைத்துக்கிறதுக்காக இந்த பண்டிகைகள் நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளால அவங்க கிட்ட ஒரு நல்ல மெமரிஸையும் இந்த பண்டிகைகள் மூலியமா நம்மளால கொண்டாட முடியும். அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாம மக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள், பாகுபாடுகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்டிகைகள் அன்னைக்கு இருக்காது. ஒரு ரம்ஜான் நடந்தது அப்படின்னா ஒரு ஹிந்து கிறிஸ்டின் பையன்லாம் கூட அவனுடைய முஸ்லீம் ஃப்ரெண்டுகிட்ட போய் பிரியாணி வாங்கி சாப்பிடுவாங்க. அதே போல கிறிஸ்மஸ் நடந்துச்சுன்னா நம்மலாம் போய் அவங்கள்ட்ட கேக் வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி தீபாவளி நடந்ததுன்னா வெடி சேர்ந்து நம்ம நண்பர்களோட வெடிப்போம். கிறிஸ்டின் நண்பனாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் நண்பராக இருந்தாலும் சரி, நம்ம அவங்க கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வெடிகளை வெடிப்போம். பலகாரங்கள்லாம் அவங்கள்ட்டையும் கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்வோம். இது மாதிரி உலக வழக்கம். மத வேறுபாடுகள் எல்லாமே ஒழிஞ்சு நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களாக சேர்ந்து இந்த பண்டிகைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறது மூலியமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாகுபாடுகள், வேறுபாடுகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போகுது. நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த பண்டிகை அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்றாக இருக்கு. எல்லாத்தையும் மறந்து நம்ம எல்லாரும் ஒரே ஒரு சந்தோஷமாக இருக்கிறது இந்த பண்டிகைகள் நாட்களில் மட்டும்தான். இதனால பண்டிகை அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய சிறு தொழிலாளர்களுக்கு இந்த பண்டிகை மூலியமா பல வியாபாரங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பண்டிகை அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் எடுப்போம். ஸோ ட்ரெஸ் செய்கிறவங்களுக்கு இந்த பண்டிகை நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல வியாபாரம் நடக்கும். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுமே வந்து பார்த்தீங்கன்னா உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ட்ரெஸ் மட்டும் வாங்காமல் நிறைய பலகாரங்கள்லாம் செய்வோம், பலகாரங்கள் வாங்குவோம். அப்புறம் புது பொருட்கள் ஏதாச்சும் ஆஃபரில் வந்ததுன்னா புது பொருட்கள் வாங்குவோம். இது மாதிரி பல பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகைகளை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துகிட்டு இருக்கு. சிறு தொழிலாளர்கள்லேருந்து பெரும் தொழிலாளர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ட்ரெஸ் எடுப்போம், பண்டிகைகளுக்கு நம்ம சுற்றுலா போவோம், சுற்றுலா தலத்தில் அங்கே கைடு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகை நாட்களில் நல்ல வந்து வளர்ச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பண்டிகைகள் அப்போ இவ்வளவு காரணங்களை வச்சு தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டிகைகளை உருவாக்கியிருக்கிறாங்க. என்னதான் காலங்கள் மாறிக்கிட்டே போனாலும் இந்த பண்டிகைகளுடைய மகத்துவங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே மாறுறது கிடையாது. இந்த ஃபாஸ்டான வேர்ல்டுலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் இவங்களெல்லாம் அடிக்கடி சந்தித்து பேச முடியல அப்படின்னாலும் இந்த பண்டிகை நாட்களில் வீடியோ கால்லையாவது நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி பேச முடியுது. ஸோ இது மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்று கூடுற நாட்களா, எல்லாருடைய லைஃப் ஸ்டைலுமே கொஞ்சம் உயரக்கூடிய நாட்களா, இது மாதிரி பல காரணங்களை பின்பற்றி தான் இந்த பண்டிகைகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி இது போன்ற கடவுள்கள் இது மாதிரி சில விஷயங்களையும் வச்சு ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.